வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன். இப்போ வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விலாக் தான். அந்த ஹாப்பி வந்து அது எனக்கு தான் ஹாப்பி. பட் ஏன்னா 2 months கழித்து நாங்கள் வந்து இப்போ தான் வந்து மளிகை ஜாமான் வாங்கலான்னு சொல்லி டிமார்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம். இப்போ டிமார்ட் போனாலே அது எங்களுக்கு ஹாப்பி தான். பட் ரொம்ப நேரம் கால் வலிக்க நம்ம வந்து அந்த பொருட்கள் எடுத்தாலும் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ராலி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பலாம், உள்ளே போகலாம் அப்படின்றனால இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடிச்சு பிடிச்சி எப்படியோ ட்ராலியே வாங்கியாச்சு. கூடவே வர்றானே சரியில்லையே, பில் பண்ண பொருளை தூக்கிட்டு ஓடிடுவானோ. வண்டி வரைக்கும் வந்தான், லிஃப்ட்டுகளை வந்தா வாங்கி சரி போட்டு வராது புலந்து கூட்டமா இருக்கு இன்னைக்கு. ராணி இல்லாம சரி நீங்க கேட்டு தொலைய வேண்டியதானே. ஏதோ பொருளை திருடிட்டு போற மாதிரி உன்னை பார்த்தா உப்பு பாக்கெட்டை திருடிட்டு போற மாதிரியா இருக்கு. ராணி எடுத்து வச்சு செகண்ட் தாங்க சார், எனக்கு பேக்ல எடுத்து வச்சு தர்றேன் வா. ஐயா போட்டு கேட்டா எடுத்து தர போறேன். பாத்தீங்களா 1/2 கிலோ எங்க ரேட் ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுல போயா எப்படியும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் வரோம். உள்ளே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, எல்லா பருப்பும் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பாக்கெட்டு, குழந்தைங்களுக்கு எடுத்தோன்னு கவர்ற மாதிரி தீனி தான் நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம அந்த படத்தில் பார்த்த மாதிரி தான். நாங்கள் எப்போவுமே பிஸ்கட் பாக்கெட் எப்போவுமே நாங்கள் வந்து டீ சாப்பிடையில் காலையில் மார்னிங் எப்படியும் 2 பிஸ்கட் அது தொட்டு சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு அப்போலேருந்தே இருக்குது. பட் அதனால் நாங்கள் எப்போவுமே ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு போவோம். இந்த மாதம் வந்து இந்த பிஸ்கட் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இதுமாரி பொட்டுக்கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த தடவை ரேட்டு எல்லாமே ஓரளவுக்கு 2 மாதத்துக்குள்ளே அதே ரேட்டு தாங்க இருந்துச்சு. என்னென்னா வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது உங்கள் ஏரியா சைட்லாம் அப்படின்றத இதில் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இது நான் வாங்கினது எல்லாமே நான் வந்து ஒரு சின்ன வந்து எவ்வளோ ரேட்டோடு இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து கோதுமை சம்பா ரவை நம்ம தான் தெரியுமே. இது வந்து கடலை, பச்சை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம விளைச்சோ வறுவலுக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து எல்லாமே கட்டி கொடுக்கலாம். நிலக்கடலைம்பாங்க அந்த இதையும். இது வெல்லமும் போட்டிருந்தாங்க. அது 69 ரூபா போட்டிருக்காங்க. 1 கிலோ வாங்கினா 69 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வத்தன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு லீவு நாள் பொரிச்சு கொடுக்கலாம். 87 ரூபா. 1 கிலோ 87 ரூபா. துவரம் பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக வச்சுருந்தாங்க. ப்ரீமியம் அந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. பட் இது வந்து உப்பு ஸ்டால். இது ஃபுல்லாகவே உப்பு தான், நமக்கு தேவையான உப்பு நிறையா இருந்துச்சு. இந்து உப்பு அந்த மாதிரி உப்பு வகையில் எல்லா வகையும் இதில் இருந்தது. பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து 82 ரூபா. 1 கிலோ 82 ரூபா. ஓகே, எனக்கு வந்து கடலைப்பருப்பை பார்த்தோன்னே சரி எப்படியாவது நம்ம வந்து ஒரு தூள் அரைச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. துவரம்பருப்பு 3 வகைகள் வச்சுருந்தாங்க. பாசிப்பருப்பு 114 ரூபா. ஓகே, எங்களுக்கு வந்து ரேட் அஃபர்டபுளாக ஓகேவாக தான் இருந்தது. பட் அதனால் நாங்களும் வாங்கிட்டோம். இந்த தடவை கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. பட்டு உங்களுக்கு எப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 10 ரூபான்னு போட்டிருக்காங்க. பட் நான் அதை எடுக்கலை, வாங்கலான்னு பார்த்துட்டு வந்துட்டோம். ஜீரகம் தாங்க ரொம்ப ரேட்டு கூட போட்டிருந்தாங்க. 1 கிலோவே 300 சில்லற இருந்துச்சுன்னா அப்போ 100 கிராமே 38 ரூபா போட்டிருந்தானுங்க. நான் வந்து பிரியாணி அரிசி ஒரு 3 கிலோ எடுத்தேன். இந்த அரிசி தான் நான் எடுத்தேன், பிரியாணி அரிசியில், அதாவது பாஸ்மதி ரைஸு. இது ஒரு 3 கிலோ நாங்கள் எடுத்திருக்கோம். இட்லி அரிசிலாம் நாங்கள் வந்து அரிசி கடையில் வாங்கிடுவோம். பட் அதனால் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இருந்தாலும் உங்களுக்காண்டி இந்த வீடியோ எடுத்தது. இது மாதிரி அரிசி வகைகளும் நிறைய இருந்தது. பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி எல்லாமே இருந்தது. நாங்கள் வந்து வெறும் பிரியாணி அரிசி மட்டும்தான் எப்பொழுதுமே வாங்குவோம். அதை தாண்டி பச்சரிசி 1 கிலோ வாங்குவோம். பொங்கல் இடையில காலையில் டிஃபனுக்கு வேணும் அப்படின்றனால பச்சரிசி மட்டும் வாங்குவோம். மித்ததெல்லாம் வந்துட்டு பிரியாணி அரிசி 2 அரிசி தான் இங்கே வாங்குவோம். மற்றபடி எந்த அரிசியும் நாங்கள் வாங்க மாட்டோம். பட் எங்களுக்கு வந்து ரேட் வந்து டிமார்ட்டில் அஃபர்டபுளாக ஓகே அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து தோணுது. நீங்கள் உங்கள் ஏரியாவில் டிமார்ட்ஸ் இருக்கா, நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேகிமா வந்து நம்ம தோசைக்கு, புட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் அதை எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். பொட்டுக்கடலாம் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாயாம்.
அரை கிலோ 70 ரூபான்னு போட்டிருக்காங்க. பட் லூஸ்லேயும் இருக்குது, இங்கே பேக்கெட்லேயும் இருக்குது. டிமார்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு பேக்கெட் போட்டு அது ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, லூஸில் வச்சு அது ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள்னால் வேறு பிராண்டட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க பிராண்டட்னு போட்டு அவங்க ஒரு பேக்கெட் வச்சுருப்பாங்க. நான் அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஷார்ட்ஸ் வகையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் எப்பவுமே இந்த ரெட் சாஸ் வந்து எடுத்துக்குவேன். அது மித்த எந்த சாஸும் எடுக்க மாட்டேன், ரெட் சாஸ் மட்டும் எடுப்பேன். ஏன்னா நான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பாஸ்தா பீஸா இதுமாதிரி செஞ்சு தரனால ரெட் சாஸ் மட்டும் எடுத்துக்குவேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம அஞ்சரைப்பட்டி ஜாமான், இதெல்லாம் நீங்கள் வந்து ரேட் பார்த்துக்கோங்க. இது ஒன்றுனா சொல்கிறதுக்கு நீங்களே பார்த்துக்கலாம். நான் ஸ்லோ மோஷனில் தான் போட்டிருக்கேன். கடுகு எனக்கு வந்து சிறுகடுகு ரொம்ப பிடிக்கும், பெருகடுகோட சிறுகடுகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எப்பவுமே சிறுகடு தான் நான் எடுப்பேன். கடுகு எடுத்திருக்கேன். வெள்ளை கடுகு, வெள்ளை மிளகு எல்லாமே இருந்துச்சு டிமார்ட்டில். எனக்கு என்னென்னா பட்டை வந்து அந்த பட்டை எனக்கு கிடைக்கல, சுருள் பட்டை தான் கிடச்சிச்சு. பட் அதனால் நான் அந்த சுருள் பட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி டிமார்ட்லேயே வந்து அவங்க போட்டிருக்க மிளகாத்தூள்லாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீ ஃப்ளோர் மட்டும்தான் காமிக்கிறேன். இங்கே வந்து 2 ஃப்ளோர் இருக்கும். கீ ஃபுல்லாக வந்து மளிகை ஜாமானும், மே ஃபுல்லாக வந்து பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள், இந்த மாதிரி அந்த மாதிரி மாடியில் போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மிளகாத்தூள் வந்து டிமார்ட்லேயே போட்டிருக்குது, அந்த மென்ஷன் பண்ணியிருக்காது தான். மைதா மாவுலாம் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன், பட் இது இருந்தாலும் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, வெளியில் வாங்கிறதுக்கும் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. வெளியில் எவ்வளோ விற்கிதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் இங்கே வந்து நான் வாங்குகிற எண்ணெய் தான் பேக்கெட்டில் இருக்க அந்த மிஸ்டர் கோல்டு எண்ணெய் மட்டும்தான் வாங்குவேன். அது வந்து எனக்கு மித்த எண்ணெயோட எனக்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் கம்பேரிங்காக இருக்குது. நீங்கள் என்னன்றதை நீங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்கும் 1 லிட்டர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரியட்டும் அப்படின்றதுனால நான் கேட்குறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் எப்படி 1 லிட்டர் 147 ரூபா 145 ரூபாயோ அதே தான் நல்லெண்ணெய் அரை லிட்டர் 145 ரூபாங்க. ஆனால் ரேட்டு நல்லெண்ணெயில் வந்து இதுவாது உங்களுக்கு வந்து ஒரு 3 ரூபா 4 ரூபா வந்து வித்தியாசத்தில் கோல்டு வின்னர்ஸுக்கு வந்து அந்த சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஆனால் நல்லெண்ணெயில் அப்படியே ஆப்போசிட்டுங்க. சில நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா போட்டிருக்காங்க அரை லிட்ரு, சில நல்லெண்ணெய் வந்து 200 ரூபா போட்டிருக்காங்க, சில நல்லெண்ணெய் வந்து 150 ரூபா 130 ரூபா, அதுமாதிரி 30 ரூபா டிஃப்ரென்ஸ் இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. பட் அதனால் நான் எப்போதும் போல் எடுக்கிற நல்லெண்ணெயை நான் எப்போவுமே எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடி லோஷன்ஸ், இது வந்து ஹிட்டு, நம்ம அந்த வீடு துடைக்கிறது, இந்த பெனாயில்ஸ் ஐட்டம், இந்த ஐட்டமும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கம்பெனி இருக்கோ எல்லா கம்பெனியும் அங்கே வச்சுருந்தாங்க. நம்ம அந்த ரேட் வித்தியாசத்தை பற்றி பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்றனால விட்டாச்சு. இது மாதிரி வீடு முழுவதும் சப்போஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும், ரைஸ் ஆயில் எல்லா கம்பெனியும் போட்டிருந்தாங்க. பட் வந்து நான் அந்த லோக்கல் கம்பெனி ரிஃபில்டடோ இப்போ நான் அந்த இதில் வரும் பாருங்களேன், நான் காமிக்கிறேன், அந்த கம்பெனி தான் எல்லாமே. நான் பிராண்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜாமான் வைக்கிற சோப்பாக இருக்கட்டும், வீடு துடைக்கிறதா இருக்கட்டும், நான் எதுவுமே இந்த டிவியில் விளம்பரம் போடுறதோ அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். அங்கே என்ன சீப்பாக இருக்கோ நான் அதுதான் பெட் வாங்குவேன். வீடு முழுவதை பொறுத்த மட்டும் சுத்தம் பண்ணுற பொருளை மட்டும் அங்கே என்ன சீப்பாக இருக்கோ நான் அது மட்டும்தான் வாங்கிக்கிறது. மித்ததெல்லாம் நான் வந்து கம்பெனி பொருளெலாம் நான் வாங்குறதில்ல. தேங்காய் எண்ணெய் செக்ஷனில் வந்து அதுவும் வந்து ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருந்தாங்கங்க. நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் டிமார்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து இது பவுடர் செக்ஷன்ஸ், எனக்கு வேணுங்கிற பவுடர் நிறைய கம்பெனிங்க வச்சுருந்தாங்க. எனக்கு இங்கே போய் தான் எனக்கே புரிஞ்சது, இத்தனை கம்பெனிலாம் இருக்கான்றது எனக்கே தெரிஞ்சது. பட் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.